ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான வாழைத்தண்டு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றது பார்த்துடலாம். வாழைத்தண்டு வந்து நல்லா நார் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டுக்கோங்க, மிளகு சீரகம், அப்புறம் கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஒரு 4 இலை போட்டுட்டு கொத்தமல்லி தண்டு மட்டும் போடுங்க. தண்டு மட்டும் போட்டுட்டு பூண்டு போடுங்க. பூண்டு, அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகா போட்டு நல்லா வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து நல்லா அதோட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்ச வாழைத்தண்டு வந்து நல்லா அரைச்சி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைத்தண்டு ஜூஸை வந்து நம்ம ரசத்தில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டு புளிப்பு, உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு வந்து கரைச்சிடுங்க ரசத்தை. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தான் கருவேப்பிலை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து இரும்பு சத்து அழிவும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தண்டு போட்டிருந்தீங்களா, இப்போ கொத்தமல்லியோட இலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது ரசம் வந்து தாளிச்சிடலாம். நம்ம இப்படி கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் மிக்சியில் அரைக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சீரகம் மட்டும் போட்டுருங்க. சீரகம் போட்டுட்டு ரசத்தை எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே எடுத்து இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கம கமன்னு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.